no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இது ஒரு பொருந்தாத இயற்கைக்கு மாறான ஒரு பிளாக்மெயில் கூட்டணின்றாரு ஸ்டாலின். நான் என்ன கேக்குறேன், பிளாக்மெயில் பண்ணிட்டு மிரட்டி இருக்கீங்க. காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திமுகவும் திமுகவை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மதிமுகவும் எதுக்காக உருவாக்கப்பட்டனே தெரியாம இலங்கையில விடுதலை புலிகள்னு இருக்கு, நாங்க விடுதலை சிறுத்தைகள்னு ஆரம்பிக்கிறோம்னு சொன்ன விசிகாவும் இதெல்லாம் பொருந்துற கூட்டணியா? எதுக்குமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேரை நேர்ந்து விட்டீங்க. எது நடந்தாலும் சம்மந்தம் இல்லை. எதுக்கு தான் அப்ப நீங்க பொறுப்பேற்றுப்பீங்க? இதை விட நாங்க தமிழர்களுக்கு என்ன தலைகுனிவு இருக்க முடியும் சார்? பயமா இருக்கு சார். எவன் எப்ப உங்களை எங்க வந்து வெட்டுவான்னு தெரியாது. நீங்க சும்மா பைக்ல போகும்போது உங்களை எவனாவது வெட்டிட்டு ரீல்ஸ் போடுவான். அந்த பயமே இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எவனோ ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு மெத்தோபோட்டோமானி அடிச்சுட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக நான் செத்துட்டேன்னா என் குடும்பம் என்னமா தேசம் ஆகும்? இப்போ திரும்ப திமுகவை நாங்கள் உட்கார வச்சுட்டோம்னா எங்கள் நிலைமை என்ன வருது யோசிச்சு பாருங்க. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஐயா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது ஏதோ பக்கத்தில் செவ்வாய் கிரகத்தில் நடந்த மாதிரி உங்கள் சிஎம் மூஞ்சி வச்சுப்பாரு. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு வரும். அதுக்கு நீங்கள் முட்டு கொடுத்து ஒரு 10 பேர் உட்காந்துப்பீங்க. எங்கள் தமிழ் சமூகத்திற்கான மிகப்பெரிய அவமானங்களை எல்லாம் தேடி தந்தது காங்கிரஸ். பிஜேபி என்ன செஞ்சது? பிஜேபி முத வரிசையில் துப்பாக்கி பிடிச்சு நின்னீங்களா? நீங்க என்ன முத வரிசையில் துப்பாக்கி பிடிச்சு நின்னீங்களா? 2009 பிஜேபி என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் கொன்று குவித்து. ரைட் சார், நான் என்ன கேக்குறேன், பிஜேபி என்ன பண்ணீங்க? பிஜேபி என்ன பண்ணுச்சு நான் சொல்றேன். கச்சத்தீவு தாரை வார்க்கப்படும் போது பாராளுமன்றத்துல ஒரே ஒரு எம்பி தான் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. யாரு சொல்லணும்? இப்ப மாதிரி சொல்லணும்னா கெட்ட கோவம் வந்துடும். நிரந்தர தீர்வுனா திமுக அழிச்சு தூக்கி குப்பையில போறதா நிரந்தர தீர்வு. இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, தமிழனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் திமுக அழிக்கிறது மட்டும்தான் தீர்வு. அந்த திமுகங்கிற ஒரு கட்சி தான் தமிழனுக்கு பிடிச்ச தரித்திரம். மகாராஷ்டிராவில் பேச வேண்டியது மதுராந்தகத்துல வந்து மோடி பேசிட்டு போறாருன்றாரு சிஎம். இதை விட அசிங்கமான, கேவலமான, மட்டமான, ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு பதிலை நான் கேள்விப்பட்டது. சிஎம் சொன்னார் நேத்துக்கு இந்த ஸ்டேட்மென்ட். உங்க சிஎம் தான் சொல்றேன். உங்க கிரைம் ரேட் கூடிக்கிட்டே இருக்கு பிஜேபிக்கு. ஏற்கனவே பிஜேபின்னாவே கொஞ்சம் தூரமா வைங்கப்பா, இல்ல நமக்கு அவங்க செட் ஆகாத ஆட்கள் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆள் பாருங்க. கிட்னி வித்தவன் திமுக கிரைம் ரேட் கிடையாது, கஞ்சா விற்கிற திமுக கிரைம் ரேட் கிடையாது, மெத்தோபோட்டமைன் விற்கிற திமுக கிரைம் ரேட் கிடையாது. இதெல்லாம் கிரைம்ல சேருது இல்ல? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களோடமே கேட்போம். வணக்கம் திரு அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்டிஏ கூட்டமெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்க. நல்லா உற்சாகமா இருந்ததா, ஆரவாரமா இருந்ததா அந்த கூட்டம்? பார்த்துருப்பீங்களே. பார்த்தோம். நேற்றுக்கு தஞ்சை இந்த செங்கியம்பட்டி மகளிர் மாநாடு அந்த கூட்டத்தையும் பார்த்தேன். அந்த கூட்டத்துக்கும் இந்த திமுக கூட்டம் அப்படியே நடந்துச்சா? நேத்து என்ன நடந்துச்சான்றீங்க? தெரியல மதேஷ். சார் மோடிக்கு ஏகப்பட்ட பதில் எல்லாம் கொடுத்துருக்காரு சார். மோடி மட்டுமே படிக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. தமிழக மக்கள் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. ஏன்? தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் தான் பாத்துருக்காங்க. நீங்க சொல்ற மீட்டிங் பிஜேபி யாருன்னு அவங்களுக்கு தெரியும், திமுக யாருன்னு தெரியும், அதிமுக யாருன்னு தெரியும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட மதுராந்தகம் மாநாடு பேசப்பட்ட அளவிற்கு நீங்கள் சொல்கிற மாநாடு எங்கேயும் பேசப்படலை, எதுவுமே கேரி ஆகலை. மக்கள் அதை ஒரு உணரவே இல்லை. நீங்கள் சும்மா அதை ஏதாவது பெருசாக பேசின மாதிரி காட்டிக்கலாமான்னு பார்க்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அந்த கூட்டத்தையும் பார்த்தேன், இந்த கூட்டத்தையும் பார்த்தேன். இங்கே பெரிய அளவுக்கு மாநாடே தெரிலங்கிற அந்த கூட்டத்தை ஒரு போய் பார்த்தாராம். எங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே வந்து மாநாட்டு பந்தல் ரொம்பி அதுக்கப்புறம் வந்தவங்க கிட்டத்தட்ட அங்கே உள்ளே இருந்த கூட்டம் மாதிரியே வெளில ஒரு கூட்டம். அவ்வளோ பேர் பஸ்ல இருந்தாங்க, உள்ள வர முடியல. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். நல்ல அருமையாக நடந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23ஆம் தேதி தமிழகம் வருகிறாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு. எங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு அந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி ஊடகங்களுக்கு கசிஞ்சுது வர்றதுலாம் தகவல். உடனே ஊடக நண்பர்கள் ஒரு 5 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னென்னா வராங்களா அப்படின்னு.
இல்லைங்க எங்களுக்கு தகவல் வரல, வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு தகவல் வந்ததுக்கப்புறம் மறுபடி எங்கே நடக்குது, மதுரையா, திருச்சியா, சென்னையா, அடுத்து மதுராந்தகம்னே மதுராந்தகம். பாரத பிரதமர் வருகிறார்னு சொன்னதுலேருந்து தினசரி செய்தி, தினசரி ஒரு பரபரப்பு. பொங்கலுக்கு அப்புறம் ஒரு தீபாவளி மாதிரி தமிழக மக்கள் அவ்வளவு அன்போடு பாரத பிரதமரை வரவேற்று கொண்டாடினார்கள். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா மதேஷ், 23 ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராகுல் வந்துட்டு போனார். உங்களுக்கும் தெரியல, நீலகிரிக்கு வந்து தெரியுது பாருங்க. நீங்க முரசொலி படித்தனால உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதில் ஏதாவது பெட்டி செய்தி போட்டிருப்பாங்க. வந்ததும் தெரில, போனதும் தெரில. அதில் அவர் ஏதோ ஒன்று சொதப்பி ஒரு கலாச்சி எனக்கு ஒரு மீம்ஸ் வந்திருந்தது. அது ஒருத்தர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தார். அப்போதான் எனக்கே தெரியும், ஓ ராகுல் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு. கம்பேரிசன் இல்லை, ராகுல் வந்ததெல்லாம் பெரிய அளவுக்கு செய்தியாச்சு. அங்கே எல்லாருமே கேள்விகள் கேட்டாங்க, நிறையா எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு சார். நடக்கலைன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அவங்க கேமராமேனுக்கும் தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும். சரி, நம்ம என்ன மதேஷ் பண்ணுறது, உங்களுக்கு ஆசை இருக்குது ராகுல் வருகையை மக்கள் பேசணும் அப்படின்னு, நீங்கள் பாவம் உங்கள் மனசு கடந்து தவிக்குது. சரி, உண்மை அப்படி இல்லையே. தமிழ்நாட்டுக்கு 7 முறை 8 முறை பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி வந்து போனார் மோடி. அப்போது உங்களால் ஒரு பிரதிநிதியை கூட டெல்லிக்கு அனுப்ப முடியல. இப்போ சட்டமன்றத்துக்கு இப்போ வர தொடங்கி இருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனார். இப்போவும் என்ன பண்ண போறீங்கன்றது 26 தெரியும். இல்லை, இப்போ 2024 நாங்கள் எத்தனை % வாங்கினோம்? எல்லாம் அலைன்ஸோட 18%, அலைன்ஸ் இல்லாமல் ஒரு 11%. 12 பண்ணுங்க. 11னா 11. சரி சார், அந்த 12க்குள்ள யார் யாரெல்லாம் உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க கூட? 18 சொல்லி புட்டீங்க. அந்த 18ல எங்க வாக்கு போலையா? போயிருக்கும் சார். அப்புறம் என்னங்க 18ல எங்க வாக்கு போலையா? சரி, அந்த 18 மட்டும் 18 இல்ல, அந்த 12 இப்போ வருதான்னு பாத்துறோம் சார். இப்ப பாத்துறோம். அது டென்டேட்டிவா எடுத்தீங்கன்னா பிராக்சிமி இது ப்ராபபிலிட்டி % போட்டீங்கன்னா 12 தான். இல்ல, அந்த 12 இப்போ என்ன பண்ணுதுன்றத பார்க்கணும். ரிசல்ட் மதேஷ், அது உங்க ஆசை, உங்க வைத்தறிச்சல். ஆனா நடக்கிற நிதர்சனம் அப்படி இல்லையா மதேஷ்? சரி, நாங்க தான் ஒண்ணுமே இல்லைல்ல, எதுக்கு ஸ்டாலின் பேசும்போதெல்லாம் எங்களை பேரை சொல்லி கடந்து தவிக்கிறாரு? அப்படி எல்லாம் சொல்லல. அவரு பாருங்க, அவரு எங்க பேரை சொல்லாம உங்களால அரசியலே பண்ண முடியாதுங்க. எங்களை பத்தி பேசினாதாங்க உங்களுக்கு எல்லாம் சோறு. இல்ல, ஏதாவது டிபேட்ல இருந்து டீ கடை அரசியல் வரைக்கும் நாங்க தாங்க பேசுவோம். ஏதாவது ஒரு ரூபத்துல இங்க உள்ள வந்துடலாம்னு பாக்குறாங்க. என்னங்க உள்ள நாங்க இருக்கிறோம் இங்க, நீங்க என்ன உள்ள வந்துடல? நாங்க என்ன காங்கிரஸா? நாங்க ஏதாவது ஒரு ரூபத்துல உள்ள வர்றதுக்கு பாஸ் நாங்க என்ன காங்கிரஸா? இல்ல, பிஜேபி 96ல தனியா நின்று பிஜேபி இங்க எம்எல்ஏ ஜெயிச்ச கட்சி. நாங்க இங்கதான் இருக்கோம், களத்திலே தான் இருக்கோம். நாங்க தான் மக்களோட மக்களா இருக்கோம். நாங்க என்ன வெளில இருந்து உள்ள வர மாதிரி உள்ள வந்தலான்னு பாக்குது. உள்ள நான் என்ன ராகுலா காங்கிரஸா? இல்ல, நீங்க இங்க இருந்து அடிச்சு தனித்தெல்லாம் ஜெயிக்க முடியாது. 67 அடிச்சு துரத்தப்பட்டு இங்க ஆட்சியில இருந்தவங்கிறதே மறந்துட்டு இங்க வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, மக்கள் ஆதரவே இல்லாம நிர்கதியா நிக்கிற காங்கிரஸ் மண்ணின் 18 எம்எல்ஏ எல்லாம் ஜெயிக்கிறாங்க சார் அந்த கட்சி. சரிங்களா? தமிழ்நாட்டுல இங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறாங்க. ஆமா, தனியா நீங்க தனியா நின்னா ஜெயிச்சீங்க. 96ல நாங்க தனியா நின்னு எம்எல்ஏ. அதான் சார், ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் காட்டுங்க சார். 67க்கு அப்புறம் ஒரு எம்எல்ஏ மாதேஷ். 67 வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்த கட்சி காங்கிரஸ். ஆமாவா இல்லையா? என்ன மூழ்கிறீங்க? இல்ல, போட்டிக்கு உங்களோட காங்கிரஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அப்ப காங்கிரஸ் அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்ற சொல்ல வரீங்களா? என்னன்னு காங்கிரஸ் நீங்க இல்ல, மாநில அரசியல். அப்ப காங்கிரஸ்னா கேவலம்னு ஒத்துக்கிறீங்க? நான் கேவலம்னு சொல்லல. நீங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டுல சபார்டினேட். காங்கிரஸ் தமிழ்நாட்டுல சபார்டினேட். நீங்க சபார்டினேட் தானே? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இப்ப பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதனால திமுக ஆதரவாளரான மாதேஷ் காங்கிரஸை கலாய்க்கிறார். நான் கலாய்க்கல சார். காங்கிரஸை கலாய்க்கும் மாதேஷ். திமுகவிற்குள் கலையபரமா? திமுக கூட்டணிக்குள் பிரச்சனையா? ஏன்னா முரசொலி படிக்கிற மாதேஷ் இன்றைக்கு காங்கிரஸை கேவலமாக பேசுகிறார் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம் சார்? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டுல பிஜேபியும் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அவ்வளவுதான். அப்படி என்ன வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமா? நீங்க அப்ப அப்படி வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க தனித்த அடையாளம்ன்றீங்க. இங்க நீங்க தனி ஆள் கிடையாது. நீங்க மறுபடியும் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சாதான் உங்களால ஏதாவது ஜெயிக்க முடியும். ஒண்ணு ரெண்டு. இப்ப நான் என்ன சொல்றேன் மாதேஷ், இப்போ 2024ல பாஜக தலைமையில ஒரு கூட்டணி. ஆமாவா இல்லையா? என்டிஏவுக்கு யார் தலைவர் தமிழ்நாடு? 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. ஆமா ஆமான்னு சொல்லல, என்ன பிரச்சனை? 2016 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. சரி, ஆமா 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 சொல்லுங்க என்ன? ஆமா. 2014 பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக தலைமையில் கூட்டணி. சரி, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் மாதேஷ், நான் சொல்றேன் 2014 2016 ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி அவர்களும் உயிரோடு இருந்த காலகட்டம்.
சரி சார், சரியா? இன்னைக்கு என்ன நிலைமை? ஏன் இப்ப நம்ம இப்ப இந்த கொஸ்டினை முடிக்கிறதுல சரி, உங்களுக்கு என்ன இன்னைக்கு பிரச்சனை? வாங்க. இன்னைக்கு வரேன். இன்னைக்கு எடப்பாடி இல்லைன்னா நீங்க இல்ல. மாதேஷ் நீங்களே விட்டாலும் நான் விட மாட்டேன். நான் முடிச்சுட்டு தான் போவேன். இல்லைன்னா இந்த இன்டர்வியூவே முடியாது. நீங்க எங்க டைவர்ட் பண்ணாலும் நான் முடிச்சுட்டு தான் நான் போவேன். டைவர்ட்டே பண்ணல. வரேன். நாங்க எங்க தலைமையில இப்ப இமிடியட் பாஸ்ட்ல இத்தனை தடவை கூட்டணி அமைச்சிருக்கோம். 2014 ஆரம்பிச்சு. காங்கிரஸ் என்றைக்காவது காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி இல்ல காங்கிரஸ் தனியா, மதிமுக தனியா நின்று இருக்கு, பாமக தனியா நின்று இருக்கு. காங்கிரஸ் என்னைக்காவது 67க்கு அப்புறம் தனியா நின்று இருக்கா? இல்ல. காங்கிரஸ் ஒரு கட்சியே இல்ல தமிழ்நாட்டுல. சரி, என்ன சரி. இப்ப நீங்க கேட்கலாம், சார் பிஜேபி மாதிரி ஒரு பெரிய கட்சியை ஏன் சார் காங்கிரஸ் மாதிரி ஒரு துக்கடா கட்சியோட கம்பேர் பண்ணி நீங்க பேசுனீங்க? எனக்கும் அந்த எண்ணம் இல்ல. நீங்க தான் ஈத்துட்டு வந்து நான் இழுக்கலையே, காங்கிரஸே கொண்டு வரலையே. நீங்க தான் 18 எம்எல்ஏ வச்சிட்டு சார் இந்த கட்சி ராகுல் வந்துட்டு போனா இங்க இது சார் அப்படின்லாம் நீங்க பில்டப் பண்ண சார். அவங்க ஜெயிக்கிறவங்க சார். நீங்க எப்பயாவது ஜெயிக்கிறவங்க இல்ல சார். நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமா பாத்தீங்களா? சார். நீங்க ஏன் தெரியுமா பேசுறீங்க? அவங்க தொடர்ச்சியா 2019ல இருந்து இப்ப ஜெயிக்கிறவங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதனால திமுக ஆதரவான மாதேஷ் இப்ப காங்கிரஸை கோத்து விட்டு அஸ்வத்தா மட்டும் திட்டு வாங்க வைக்கிறீங்க. உங்க நோக்கம் என்னன்னா காங்கிரஸ் அடிக்கணும். இப்ப நான் காங்கிரஸை கழுவி ஊத்துணும், அதை கேட்டு நீங்க காதார ரசிக்கணும். இல்ல, ஏன்னா உங்களுக்கு இப்ப காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்குது. அவங்க அந்த பக்கம் டிவி கேட்ட துண்டு போட்டுருவாங்களோன்னு உங்களுக்கு பயம். அதனால இப்ப கடந்து தவிக்கிறீங்க. உங்க பிரச்சனை உங்களுக்கு. நான் என்னுடைய விஷயத்துக்கு வரேன். சரி, நான் என்ன கேக்குறேன், அதிமுக ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு, பாஜக ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. 2024ல நாங்க 2 பேரும் தனித்தனியா நின்னோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தார். 2026ல திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபுளா இருந்தார். எப்போ அவர் பதட்டமானாரு, எப்போ ரொம்ப டென்ஷன் ஆனாரு, எப்போ எப்பயுமே உளருவாரு. இந்த தோல்வி பயத்துல எப்போ உளர ஆரம்பிச்சாருன்னா, எந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு அவங்க உளறதா சொல்றீங்க? ஊருப்பட்ட ஸ்டேட்மெண்ட். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஊருப்பட்டது. அவரு நேத்திக்கு சொல்லியிருக்காரு தஞ்சாவூர்ல, ஏங்க உடஞ்சதெல்லாம் ஒட்டிக்கிட்டு அதுக்கு என்டிஏன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏங்க அவர் என்னது பேரு பெத்த பேரு தாக நீர் லேதுன்ற தெலுங்கு பழமொழியை தவிர சொன்னது எல்லாமே உளறல் தாங்க. எல்லாமே. எது உளராம சொன்னாரு நீங்க சொல்லுங்க. தாய்மொழியில சொல்லிட்டாரு. அதான் தாய்மொழி உடஞ்சதெல்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு என்டிஏன்னு பேரை வச்சுக்கிட்டு தாய்மொழியோட முக்கியத்துவத்தை அதை வச்சுதான் நான் உணர்ந்தேன். என்னதான் எங்க சுத்தினாலும் தாய்மொழி தான். அதான். ஏன்னா இப்ப தமிழ்ல மதில் மேல் பூனை, பூனை மேல் மதில் சொன்னாரா? ஊருப்பட்ட உலருக்கு அதை பத்தி ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அவருடைய உலர்கள் எல்லாம் தொகுத்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பரிசளிக்கிறாங்க. அதை விடுங்க. இப்ப அதுவா முக்கியம். அதான் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச செய்தியாச்சு. இப்போ அவர் என்னைக்கு பதட்டமானார் அப்படின்னா, என்றைக்கு ஐடிசி ஹோட்டல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி வலுப்பெற்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றாக உட்கார்ந்து இந்த பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழக அரசியல் களமே மாறுச்சு. அப்போ அதிமுகவும் பிஜேபியும் சேருது அப்படின்னு சொன்னா, அங்க மாஸ் உருவாகுதுன்னு சொன்னா, அப்ப பிஜேபி லேசுப்பட்ட கட்சி கிடையாது. இன்றைக்கு கூட்டணி எப்படா பெருசா பேசப்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த 2 கட்சியும் சேர்ந்த உடனே பெருசா பேசப்படுது. இப்ப அடுத்தடுத்து நீங்க பேசுனீங்க சார். யாருமே யாருமே பட்டாசு வெடிக்கலையா சார்? யாருமே கொண்டாடலையா சார்? ஒரு ஆரவாரம் இல்லையா சார்? 2 கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகம் இல்லையா சார்? அன்னைக்கு உங்க மூஞ்சியை பார்க்கணுமே. ஐயோ அப்படியே பேரஞ்ச மாதிரி இருந்தது. இந்த வாரிசு இல்லாத சொத்தாச்சே ஆட்டையை போட்டு போயிடலான்னு பார்த்தா பேரன் ஒருத்தன் வந்துட்டானேங்கிற மாதிரி இருந்தது உங்க மூஞ்சி. உங்க மூஞ்சி மட்டும் இல்ல, ஸ்டாலின் அவர்களுடைய மூஞ்சி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மூஞ்சி. நீங்க உளறதை பார்த்தே தெரியுது. உங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க? நாங்க தான் 2வது முறை ஆட்சியில அமைக்க போறோம்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல அவங்க ஆட்சி அமைத்தார்கள் என்றால் பாஜக தான் ஆளும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இல்ல சார், மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இல்ல உண்மை சுடுது மனசுக்குள்ள இருந்து. இல்ல இது ஒரு பொருந்தாத இயற்கைக்கு மாறான ஒரு பிளாக்மெயில் கூட்டணின்றாரு ஸ்டாலின். நான் என்ன கேக்குறேன், பிளாக்மெயில் பண்ணிட்டு மிரட்டி இருக்கீங்க. காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திமுகவும், திமுகவை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மதிமுகவும், எதுக்காக உருவாக்கப்பட்டனே தெரியாம இலங்கையில விடுதலை புலிகள்னு இருக்கு, நாங்க விடுதலை சிறுத்தைகள்னு ஆரம்பிக்கிறோம்னு சொன்ன விசிகாவும் இதெல்லாம் பொருந்துற கூட்டணியா? மதிமுக அவங்க எப்ப இருந்து ஒண்ணா இருக்காங்க? மதிமுக எப்ப இருந்து ஒண்ணா இருக்காங்க? செத்தாங்க. இது என்னங்க கேங்க? ஒரு 7 வருஷமா ஒண்ணா இருக்கறவங்க அறிவுக்கு உங்களுக்கு அப்படி கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி சண்டை போட்டீங்க. ஐயே, அறிவுக்கு ஒவ்வாத கேள்வி மாதேஷ். 8 வருஷத்துக்கு முன்னாடி இவரு எடப்பாடியை வீழ்த்தியே ஆகணும். எடப்பாடி கட்சிக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்டவர் திரு டிடிவி தினகரன், அமமுக. பியூட்டிஃபுல். இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து அதுதான் உடைஞ்சதெல்லாம் ஒட்டி இருக்கு. இத வச்சுக்கிட்டு என்டிஏன்னு பேர் வச்சிருக்கீங்கன்றார் ஐயா ஸ்டாலின். பியூட்டிஃபுல் மாதேஷ். இதை விட ஒரு
ப்ராப்பரான முட்டு திமுக காரங்களால கூட கொடுக்க முடியாது. இல்ல சார் அவர் ஏன்னா சொல்லியிருக்கிற இது இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டென்ட்டை வந்து அவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட இது வரைக்கும் பதிலே இல்லை. திமுக ஸ்போக்ஸ் பர்சன்ஸே பதில் இல்லாமல் தடுமாறின ஒரு கேள்விக்கு பக்காவா ஒரு முட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை வந்து அவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுடைய அந்த அறிவாலயத்தில் போய் கிளாஸ் எடுங்க. இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. நான் என்ன கேட்குறேன், 7 வருஷமா கூட்டணியில் இருக்கிறாங்க, இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வைகோ என்ன சொன்னார்? உலகத்தினுடைய பழமையான தொழில், அந்த தொழில போய் ஸ்டாலின் பார்க்கலாம்னு சொன்னார். எவ்வளவு மோசமான வார்த்தை. இன்னைக்கு என்ன சொன்னீங்க? இன்னைக்கு எந்த அளவுக்கு குறைவா இருக்கு? வரேன். கடைசி 7-8 வருடங்கள்ல என்ன நடந்திருக்கு? ஐயோ மதேஷ், உங்க சார் பதட்டம் பதட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஐயோ ஆரம்பிக்கிறாரே, வைகோ பேசுனதெல்லாம் சொன்னோம்னா சொல்ல ஆரம்பிச்சிருவாரேன்னு பதறீங்க. இல்ல சார் இந்த கூட்டணி இல்ல சார், ஒருத்தர் மூஞ்ச பாக்கணுமே. எல்லாம் மதேஷ் எப்ப இந்த கூட்டம் முடிய எந்திரிச்சு வீட்டுக்கு போலான்ற மாதிரி நீங்க இருந்தாங்க. என்ன டான்ஸ் போட்டாலும் நான் சொல்லதானே மதேஷ் போறேன். என்ன பத்தி தான் தெரியும்ல உங்களுக்கு. எங்க அதுக்கப்புறம் வைகோ என்ன அண்ணன் சொன்னாரு? டிடிவி தினகரன் எப்பவுமே அப்படி கொஞ்சம் தடுமாற்றத்தோட பேசி நான் இல்ல பதறுங்க. சார் டிடிவி தடுமாற்றத்தோட பேசி நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் சார், அந்த மேடையில தான் பார்த்தேன். நானே அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். சரி, என்ன எவ்வளவுதான் லைன் இருக்க போகுது உங்களுக்கு டைவர்ட் பண்றதுக்கு? நான் டைவர்ட் பண்ணல. எத்தனை தான் எழுதிருங்க, எவ்வளவு நேரம் இல்ல பேசுறீங்க? இந்த அலைன்ஸ் அரை மணி நேரம் உண்மையிலேயே பேசுறீங்களா? திமுகவால வீழ்த்த முடியுமா? இந்த அலைன்ஸ் திமுகவை வீழ்த்த முடியுமா? எவ்வளவு நேரம் பேசுறாரு பாருங்கப்பா. என்னன்னா வைகோ சொன்ன ஸ்டேட்மெண்டா சொல்லக்கூடாது. அதான் ஒரு நோக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, வைகோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்ப என்னத்துக்கு? மாட்டினீங்க பாரு. இப்ப எதுக்கு சார்? சரி சொல்லுங்க. சரி சொல்லிட்டு போங்க. நான் திமுகவோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய சமாதி கூட என்னை மன்னிக்காது. சரி, விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லியிருக்கு? காங்கிரஸோட நான் கூட்டணி வச்சேன்னா நான் தமிழனே கிடையாது. திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஜென்மத்துக்கும் விசிக என்கிற ஒரு கட்சி இருக்கிற வரை, திருமாவளவன் என்கிற ஒரு தலைவர் இருக்கிற வரை நான் காங்கிரஸோட கூட்டு சேர மாட்டேன். என்ன நடந்தது? எதற்காக நீங்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்தீர்கள்? தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு கட்சி இந்த நாட்டை சூழ வரப்போகிறது. சூழ என்ன சூழ? செங்க சூழையா? என்ன ஏன் பதட்டமா? நான் தெளிவா தான் நீங்க தெளிவா பேசுற ஆளு இல்ல சார். இந்த ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், அதுலயே வந்து ட்ரெண்ட் ஆகணும் ஒரு ஆளு. ஏன் இப்ப சூழல் ஒரு ஏன் தெரியுமா பதட்டம்? தமிழ்நாட்டையும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு கட்சி இந்த நாட்டை ஆட்படுத்திக் கொள்ள வருது. அவங்க ஆக்கிரமித்துக் கொள்ள வராங்க. தமிழர்களுக்கு அவங்க குறுக்கு வழியில வராங்க. தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான கட்சி திமுக, தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான கட்சி காங்கிரஸ். 1.5 லட்சம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்ததிலிருந்து, கச்சை தூவி தூக்கி கொடுத்ததிலிருந்து, இங்க வந்து எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்காக நாங்க போராடும் போது உயர்நீதிமன்றத்துல காவல்துறையை விட்டு எங்களுடைய வழக்கறிஞர் சொந்தங்களை அடித்து துவம்சம் பண்ணதிலிருந்து, எங்க தமிழ் சமூகத்திற்கான மிகப்பெரிய அவமானங்களை எல்லாம் தேடி தந்தது காங்கிரஸ். பிஜேபி என்ன செஞ்சது? பிஜேபி முத வரிசையில துப்பாக்கி பிடிச்சு நின்னீங்களா? நீங்க என்ன முத வரிசையில துப்பாக்கி பிடிச்சு நின்னீங்களா? 2009 பிஜேபி என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் கொன்று குவித்தது. ரைட் சார். நான் என்ன கேக்குறேன், பிஜேபி என்ன பண்ணீங்க? பிஜேபி என்ன பண்ணுச்சு நான் சொல்றேன். கச்சத்தீவு தாரை வார்க்கப்படும் பொழுது பாராளுமன்றத்துல ஒரே ஒரு எம்பி தான் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. யாரு? வாஜ்பாய். நாங்க தான் அன்னைக்கு நின்றுருக்கோம், இன்னைக்கு நிக்கிறோம். இன்னைக்கும் கச்சத்தீவு திரும்ப இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னா பாஜகவால மட்டும்தான் வரப்போகுது. உங்களை நம்பலையா சார் தமிழ்நாட்டுல? சக்சஸ்ஃபுல்லா டைவர்ட் பண்ணதான் நினைக்காதீங்க. நீங்க பண்ண துரோகங்களை நான் பட்டியலிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை துரோகங்களை எங்களுக்கு பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரியம். அதை எதுக்கு காட்சிப்படுத்துகிற பட்டியலில் போட்டீங்க? எத்தனை தடவை நீங்கள் வந்து ஜெயராம் ரமேஷ்லேருந்து எவ்வளோ பேர் பேசுனீங்க? முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய துரோகங்களை எல்லாம் எங்களுக்கு பண்ணீங்க. உங்களெல்லாம் மன்னிக்க முடியுமா? உங்களெல்லாம் மறக்க முடியுமா? இன்னைக்கு பராசக்தின்னு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்புல எவ்வளவு கொடுமைகளை தமிழர்களுக்கு எதிராக நீங்க அரங்கேற்றுறீங்க. இப்போ இவ்வளவு கேவலமான தமிழ் சமூகத்திற்கு விரோதமான ஒரு கட்சி காங்கிரஸ். அதற்கு எப்பொழுதுமே துணை போன காவிரி நதிநீர் ஆணையத்திலிருந்து, காவிரி நதிநீர் உரிமையிலிருந்து, முல்லை பெரியாறு உரிமையிலிருந்து, கச்சத்தீவு உரிமையிலிருந்து, ஈழத்தமிழர் பிரச்சனையிலிருந்து தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த கட்சி திமுக. நீங்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வாய் கூசாம நாங்க வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய கேவலம். காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு இதையெல்லாம் மீட்டு கொடுக்கவோ அதனுடைய பிரச்சனையை தீர்க்கவோ பிஜேபி என்ன செய்யும்? காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் கர்நாடகத்தில் யார் முதலமைச்சராக இருந்த போது அமைக்கப்பட்டது? மாதேஷ்க்கு விடை தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. எடியூரப்பா. அவர் யாரு? பிஜேபி தான். அப்புறம் யார் தீர்த்தது? நாங்க தான் தீர்த்தோம். ரைட். இன்னமும் பிரச்சனை இருக்கு சார். இன்னைக்கும் தண்ணீர் பிரச்சனை. திமுக நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரைட் சார். அங்க காங்கிரஸ் வந்து 12 வருஷமா யார் பிஜேபி தானே இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், மாதேஷ் நான் டாக்டர் மாதேஷ், உங்களுக்கு சுகர் இருக்கு, நான் சரி பண்ணிட்டேன் உங்க சுகரை. நீங்க மறுபடியும் வேற டாக்டர்கிட்ட போனீங்க, மறுபடியும் உங்களுக்கு சுகர் ஏறி போச்சு.
சார் என்ன சார்னா அங்க காங்கிரஸ் வந்துச்சு, இங்க திமுக வந்துச்சு, காவேரியில தண்ணி நின்று போச்சு. அங்க பிஜேபி இருந்துச்சு, இங்க ஏடிஎம்கே இருந்துச்சு, காவேரியில தண்ணி வந்துட்டு இருந்தது. உங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2021 பூக்குடியில போய் மேட்டூர்ல போய் கவுத்தார்ல டப்பாவோட. யார் விட்ட தண்ணி? நாங்க விட்ட தண்ணி. ஏன் இன்னைக்கு டப்பாவோட கவுக்க முடியல? 5 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, போயிடுச்சு, நக்கிட்டு போயிடுச்சு காவேரி தண்ணி. இதனங்க வரலாற்று உண்மை. இதை மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? இல்ல சார், காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு இதுக்கெல்லாம் முழுமையான தீர்வை மோடியால கொடுக்க முடியும். நாங்க தான் கொடுத்துருக்கோம். எங்க கொடுத்தீங்க? நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைத்தது நாங்க சார். அதுக்கு ஒரு இறுதி தீர்வு சார், ஒரு இறுதி தீர்வு, வரலாற்று தீர்வை அதுதான் பிஜேபியால கொடுக்க முடியல. திமுக வஞ்சகம் செய்து விட்டது. அதே போல திமுக இது எல்லாமே அநீதி இழைக்கப்பட்டது. சரிங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிஜேபி என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு? நதிநீர் மேலாண்மை வாரியம் தான் அதற்கான நிரந்தர தீர்வு. சரி, சட்டம் இருக்கிற சட்டம் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கிற, சாதாரணமா பொது அறிவு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இங்க ஏடிஎம்கே ட்ரிபியூனல் போர்டு போட்டுமே சரியா நமக்கான தண்ணீரை நமக்கு கொடுக்கறது இல்லன்ற இஷ்யூ இப்ப வரைக்கும் இருக்கு சார். 2021க்கு அப்புறம் நீங்க இங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், அங்க காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த ஆர்டரை ஏமாத்துறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க ஏடிஎம்கே இருந்த வரைக்கும், அங்க பிஜேபி இருந்த வரைக்கும் தண்ணி வந்துகிட்டு இருந்ததுங்கிற. அப்புறம் ஒண்ணும் புரியாத மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? நிரந்தர தீர்வுனா திமுக அழிச்சு தூக்கி குப்பையில போறதா நிரந்தர தீர்வு. இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, தமிழனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் திமுக அழிக்கிறது மட்டும்தான் தீர்வு. அந்த திமுகங்கிற ஒரு கட்சி தான் தமிழனுக்கு பிடிச்ச தர்தரம். அதை ஒழிச்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நாங்க வந்து செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னா திமுக ஒழிச்சாதான் அதெல்லாம் தீரும். ஆமா, இப்ப பேசுறீங்க பாருங்க, அறிவுக்கு ஒவ்வாத விதத்துல. எதுக்கு அறிவு? நதிநீர் மேலாண்மை வாரியத்தை நாங்க தாங்க அமைச்சோங்கிற. நிரந்தர தீர்வு என்ன மாதே சொல்லுங்க. நதிநீர் மேலாண்மை வாரியம் நிரந்தர தீர்வு இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சார், தமிழர் உரிமையில எந்த உரிமையை நீங்க முழுமையா நீங்க வந்து நிறைவேற்றீங்க? நீங்க பெரிய அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல், நீங்க சொல்லுங்க சார். எந்த தமிழர் உரிமை பிரச்சனையில நீங்க முழுமையா தீர்த்திருக்கீங்க? ஒன்னு சொல்லுங்க சார். பிஜேபி இந்த புள்ளியில நீங்க பேசிட்டு நகருங்க. ரைட், நான் பேசுறேன் சார், நான் பேசுறேன். நதிநீர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லாம அடுத்து நீங்க எதுவுமே பேச அலோவ் பண்ண மாட்டேன். நதிநீர் மேலாண்மை வாரியம் தான் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு உச்சபட்ச தீர்வு என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கருதினார். அதற்காக தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ரைட். கருணாநிதி அவர்களும் அதுதான் சொன்னார், செய்யல சொன்னார். இங்க இருக்கிற எல்லாருமே காவிரி பிரச்சனைக்கான ஒற்றை தீர்வு நதிநீர் மேலாண்மை வாரியம். சார், மேலாண்மை வாரியம் இன்னைக்கு சரியா ப்ராப்பரா தண்ணி குடுக்குறதுல பிரச்சனை இருக்கு. அதுக்கு காரணம் கோர்ட்ல தான் போய் முறையிட்டு. காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கையாலாகாத தனம். நீங்க தப்பு பண்ணிட்டு, நீங்க வந்து மக்கள் விரோதமா நடந்துகிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுற கேவலமான. நீர்வளத்துறை அமைச்சர் ஸ்டெப் எடுக்கலாம்ல? என்ன ஜெல்சக்தியா? ஜெல்சக்தி துறை அமைச்சர் வந்து இது எடுக்க வேண்டியதானே? ஸ்டாலின் எதுவுமே பண்ண மாட்டார்ல. இல்ல சார், அது எதுக்கு சிஎம்? அதுக்கு எதுக்கு ஜெல்சக்தி துறை அமைச்சர்? நான் என்ன கேக்குறேன், எல்லாமே பிஜேபி காரன் தான் பண்ணணும்னா தாமரைக்கு ஓட்டு போட்டு போறோம். பிஜேபி ஒண்ணும் பண்ணல. வெங்காயத்துக்கு சூரியனுக்கு ஓட்டு போடணும் மக்கள் கேக்குறாங்க. புரியுதா? பிஜேபி என்ன செஞ்சதுன்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் மக்கள்? உங்களை ஏன் நம்பணும்னு நான் கேக்குறேன். ஏங்க உங்களுக்கு காதுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நதிநீர் மேலாண்மை வாரியமே நாங்க தான் அமைச்சர். என்ன செஞ்சு வேற என்ன செய்யணும்? உண்மையில புரியல உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சது சார். அப்புறம் என்ன? தமிழர்களுக்கு எதிரானவர்கள் நீங்க சொன்னா நம்புறாங்க சார். இந்த மக்கள் ஓட்டு உங்களுக்கு போடுறது இல்ல சார். திமுக இதையே பிரச்சாரமா கொண்டு போறாங்க. இன்னைக்கு என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு கொண்டு வந்துட்டாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். சூப்பர் மதிச்சு. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைத்து கொடுத்த பாஜகவை, ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளித்த ஒரு பாஜகவை, அப்புறம் நாங்க எல்லாமே நீங்க பண்ணீங்களா? அப்புறம் யார் பண்ணா சார்? அன்னைக்கு இங்க தமிழர்கள் போராடி வெற்றி பெற்றீங்களா? அதுக்காக இருந்த ஒரு அரசாங்கம் சார் பிஜேபி அரசாங்கம். அன்னைக்கு காளையை காட்சிப்படுத்தும் பட்டியல சேர்த்ததே காங்கிரஸ். ரைட். அது கூட உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாம கேள்வி கேக்குறீங்க. வெக்கம் புடிங்கி தின்னலையா மனசுல இருந்து உங்களுக்கு? காங்கிரஸுக்கு ஆதரவா இப்ப 5 நிமிஷத்துக்கு முடி போட்டு ரைட்ட போயிருந்தீங்க. காங்கிரஸ் பண்ண துரோகத்தை இங்க கொண்டு எங்க பேர்ல எழுதுறீங்க? ஓட்டேரி நரி பேர்ல எழுதுன்னு. என்னதாங்க உங்களுக்கு எல்லாம் கேரக்டர்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒன்னே கிடையாதா? தனிமையில போய் உட்காரும் போது உங்க மனசாட்சி உங்களை இந்த பழைய சினிமா எல்லாம் வருமே அந்த மாதிரி வந்து கேள்வி எல்லாம் கேட்காதா? இப்படி மனசாட்சி வித்துட்டு தான் இருப்பான்னு கேள்வி கேட்கணுமா? எங்க மேல இருக்க விமர்சனத்தை கேளுங்க. காங்கிரஸ் பண்ண தப்ப திமுக மேல பண்ண தப்பெல்லாம் எங்க மேல இருந்து எழுதாதீங்க. இது ஒரு ஊடகமே கிடையாது, ஊடக தர்மமே கிடையாது. உங்களுக்கு தெரியும் இதுக்கு தீர்வு யாரு கொடுத்தா, பிரச்சனை யார் பண்ணாங்க. இப்போ பாஜக இவ்வளவு தமிழர்களுக்கு செய்திருக்கிறது இருந்தாலும் பாஜகவை தமிழர் விரோத மாதிரி திமுக காரங்க முன்னிறுத்துறாங்களே, அதையும் மக்கள் நம்புறாங்களேன்னு இப்ப மாதேஷ் கேள்வி கேட்டார் பாத்தீங்களா? இதுக்குதான் மாதேஷ் மாதிரி ஆளுங்களாம் வேலை செய்யறாங்க. இல்ல நான் அப்ப உங்க வேலை என்ன? இல்ல சார், இது அந்த உங்க வேலை அதானே. அந்த ஸ்டேட்மென்ட் வொர்க் ஆகுது சார். இப்போ ஒரு 15 நிமிஷமா புரட்டினீங்க பாருங்க. இதுதான் சார் மக்கள். இப்ப அஸ்வத்தாமன் எதிரில இல்ல, வேற யாரோ ஒருத்தர் உட்கார்ந்திருக்காங்க. இத நம்புறாங்க ஐயா. நல்லா புரட்டி கொத்து புரட்ட போட்டு பார்சல் பண்ணி கொடுத்துருவீங்க. நீங்க எதிரில உட்கார்ந்து பேசியுமே அங்க பெருசா வொர்க் அவுட் ஆகல. 26லயும் தெரிஞ்சிரும் நமக்கு. சரிங்களா? சார் 26லயும் தெரிஞ்சிரும். மாதேஷ் 17 நாள்ல 14% ஒரு எம்பி தொகுதியில எடுத்துருங்க.
இந்த புரட்டு இந்த பேச்செல்லாம் வேற என்கிட்ட போய் விடணும். நான் என்ன செக்யூர் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். உங்க யாவா வேலு ஐயா பிஜேபிக்கு வர விட்டுறாதீங்க, காரங்களாம் ஒழுங்கா வேலை செய்யுங்கன்னு சொல்ல வச்சா இந்த அஸ்வத்தாமன் என்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. 17 நாள்ல நான் வேலை செஞ்ச இடத்துல நான் நின்று இருந்தேன்னா நடக்கிறதே வேற. இன்றைக்கும் சொல்றேன், தமிழகத்துல பல தொகுதிகளில் அதிமுக வாங்கின ஓட்டும் பிஜேபி வாங்கின ஓட்டும் கூட்டினா திமுக ஒண்ணுமே கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு அது மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது எங்க கிட்ட. இதெல்லாம் இல்ல அரித்மெட்டிக்கா அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. களத்துல இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு தெரியல சார். களத்துல ஃபீல்ட் ஒர்க்கர் சார். இன்னைக்கு அதிமுக அமமுக பிஜேபி இந்த ஓட்டெல்லாம் எல்லாம் சேர்ந்து அரித்மெட்டிக்கா ஒர்க் அவுட் ஆகுமா? இருங்க சார், நான் திமுகவை வீழ்த்துற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? நான் ஒண்ணு பழைய கணக்கு விட்டுருங்க, புது கணக்கு வாங்க. நான் அஸ்வத்தாமன் ஒண்ணு மீடியால உட்கார்ந்துட்டு கத்தி பேசிட்டு கம்பு சுத்துறவங்க கிடையாது. கள போராளி. கெடிலம் நதியில நகராட்சி குப்பைகள் கொட்டுறான். நகராட்சியில நகராட்சி வந்து நதியில கெடிலம் நதியில கொட்டுற குப்பையை எடுத்துட்டு போய் நகராட்சி அலுவலகத்துல கொட்டுவேன்னு போராட்டம் அறிவிக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி பிரஸ் மீட் கொடுக்குறேன். ஜனவரி 9ஆம் தேதி இந்த மாதிரி குப்பையை கொண்டு வந்து நான் கொட்ட போறேன்னு சொல்றேன். 7ஆம் தேதியிலேருந்து ஜேசிபி விட்டு உங்க ஆட்சி அள்ளுது. அது ஒரு அறிவிப்பு. போராட்டம் இன்னும் நடத்தவே இல்லை. 30 நாள்ல குப்பை அள்ளிடுறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. நகராட்சி கமிஷனரும் தாசில்தாரும் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. பிரதம மந்திரியினுடைய ஸ்வச் பாரத் திட்டத்தில் 14 கோடி ரூபாயில நான் குப்பையை ப்ராசஸ் பண்ற யூனிட் அமைச்சு தரேன், 80 லட்சம் ரூபாயில நான் வந்து கழிவுநீரை கலக்காம தடுக்கிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. என்னுடைய தலைமையில குப்பை கொட்டுற போராட்டம் தள்ளி வச்சிருக்கோம். போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். மக்களா இருந்துட்டு இருக்கோம். மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து சும்மா வந்து சார் நீங்க பேசுறதுனால ஒண்ணுமே நடக்கலையா சார்? பேசுறதுனால ஒன்றும் நடக்காது சார். இதெல்லாம் ஒரு பார்ட். அஸ்வத்தாமன் 100 வேலை செய்யறான், மீடியாவில் பேசுறது ஒரு வேலை, மிச்சம் 99 வேலை இருக்கு. அதை களத்துல செஞ்சுட்டு இருக்கான். இதனால இந்த டைலாக்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. மீடியாவில் மட்டுமே பேசுற யார்ட்டா போய் சொல்லணும். இல்ல சார், என்டிஏ அலைன்ஸ் இப்படி ஒட்டி உறவாடி ஜெல்லாகி அதான் பழைய அந்த 24ல அதிமுக பிஜேபி ரெண்டுத்தையும் கூட்டினா திமுக ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களே, அது இந்த 26ல் சாத்தியமா? அதிமுக பிஜேபி அமமுக ஜிகே வாசன் போன்றவங்களாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்னீங்கல்ல, நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த எல்லாத்தையும் ஒன்று கூட்டினா திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. பேப்பர் பேனா எடுங்க. எதுக்கு பேப்பர் பேனா? கணக்கு பண்ணுங்க சார். 1+1 என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும். எழுதுங்க. இல்ல 26 தானே ரிசல்ட் வந்தா தானே தெரியும். பயப்படுறீங்க சும்மா. இப்படி தான் கேட்டீங்க, முடியுமான்னு கேட்டீங்க. சும்மா ஒரு கால்குலேஷன் பண்றோமே, போட்டு தான் 24 வேண்டாம் சார், 26க்கு. மதேஷ் சார் போன வாரம் வரைக்கும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனால தான் வீணா போயிட்டோம், தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னவங்க தானே சார் நீங்கலாம். நான் என்ன சொல்றேன், கிட்னி திருடி வித்த திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கிட்னி திருடி வித்த ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்க உலகத்துல ஐநா சபையில பெரிய பிரச்சனையா பேசுறான், மனித உரிமை கழகத்துல பெரிய பிரச்சனையா பேசுறான். உலகத்துல எங்கேயும் நடக்காத ஒரு கேவலமான கொடூரம் மாநில அரசு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங். இந்த ஒரு விஷயம் போதும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க திமுக வேணான்னு. கஞ்சா பரவல், மெத்தபோட்டமைன் பரவல். நேற்று ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்றாங்க, சார் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்களுடைய பையில முன்னாடிலாம் என்ன தேடி பார்ப்போம்னா, அதாவது 6ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு அந்த ஹை ஸ்கூல்ஸ்ல ஏதாவது செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, இல்லை இந்த February 14ல் ஏதாவது ரோசீஸ் ஏதாவது வந்திருக்கா, இந்த மாதிரிலாம் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் சார். அது எங்களுக்கு மனசுக்கு வேதனையாக இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஹைஸ்கூல் பையனுடைய, நான் ஒரு டீச்சராக, அவனுக்கு வந்து அந்த கஞ்சா பொட்டலாம் இருக்கா, அந்த ஏதோ முட்டாய் மாதிரி ஒன்று வருதான், போதைப்பொருள் சிந்தட்டிக் ட்ரக், அது வருதா, இந்த கூல் லிப் மாதிரி ஒரு இது வருதா, ஸ்டாம்ப்பு மாதிரி ஒன்று இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் சார். இது என்னன்னு எங்களுக்கு புரியல, ஆனால் அதை தேடும் பொழுது எங்களுக்குலாம் மனசு வந்து பக்குன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் போதுமா? அதான் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறாரு சிஎம் கேக்குறாரு. இது எல்லாமே திமுகல இருந்து வருது சார். பீகார் மகாராஷ்டிராவில இருந்து வருது. இதெல்லாம் துறைமுகம் வழியா வர்றது. இதெல்லாம் எங்க அதிகமா வந்து கைப்பற்றப்பட்டிருக்குன்னா மகாராஷ்டிராவிலயும் பீகார்லயும். அங்க போய் பேச, மகாராஷ்டிராவில பேச வேண்டியது மதுராந்தகத்துல வந்து மோடி பேசிட்டு போறாருன்றாரு சிஎம். மதேஷ், இதை விட அசிங்கமான, கேவலமான, மட்டமான, ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு பதிலை நான் கேள்விப்பட்டது. சிஎம் சொன்னார் நேத்துக்கு இந்த ஸ்டேட்மென்ட். உங்க சிஎம் தான் சொல்றேன், இவ்வளவு வார்த்தைகளையும் உங்க சிஎம் தான் சார். மகாராஷ்டிராவில தான் அதிக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வருது. நான் கேக்குறேன், மதுராந்தகத்துல உட்கார்ந்து பேசிட்டு போறாரு மோடி. நான் கேக்குறது, கள்ளச்சாராயத்துல கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்தாங்க. இல்ல நம்ம இது போதைப் பொருட்கள் எந்த ரூட்ல உள்ள வருதுன்னு பேசலாம். துறைமுகம் வழியா வருதுன்னா யார் கட்டுப்படுத்தணும்? யார் கட்டுப்படுத்தப்பட வேண்டும்? இங்க பாருங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், குறுக்க பேசாதீங்க. இல்ல அவர் கேக்குறது லாஜிக்கான क्वेश्चन சார். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து வெறும் அரசியல் அறிவிப்புக்கு சொரிஞ்சு இல்ல சார், இது ஆபத்து தான். ஆமா, இது தடுக்கணும் உடனே. உங்களுக்கும் பசங்க இருக்காங்க. ஆமா, தடுக்கணும். இந்த திமுகங்கிற கேடுகட்ட கட்சி இதே வேலையை பண்ணிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு உங்க பையனும் என் பையனும் கூட போதை பழக்கம் இல்லாம ஒரு இளைஞனா வருவானான்னு நமக்கு தெரியாது. கொஞ்சமாவது ஒரு தகப்பனா இதை கேளுங்க.
அரசியல் அரிப்புக்கு சொரிஞ்சிருக்கு வேற ஏதாவது ஒரு மேட்டர்ல போய் சொரிஞ்சுக்கோங்க. நான் கேட்கறது, இந்த இடத்துல தூத்துக்குடியில கஞ்சா விக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண தூத்துக்குடி ஹோட்டல் முதலாளி அந்த கஞ்சா வித்த திருட்டு பசங்களால உள்ள வந்து வெட்டி கொல்லப்படுறாரு. அப்ப அந்த கஞ்சா வித்த திருட்டு பசங்களுக்கு இவருதான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி போட்டு கொடுத்த போலீஸ்காரன் யாரு? இது ஒரு சம்பவம் கிடையாது, தூத்துக்குடியில மட்டும் நடக்கல, சென்னையில நடந்திருக்கு. கஞ்சா இங்க விக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்றவன் அட்டாக் பண்ண போறான். ரைட் சார், இது நான் உண்மையாவே இது யாருன்றதை விசாரிக்கணும். அதே போல இதை உண்மையாவே நிறுத்துங்க, இதை தடுக்கணும்னு நினைக்கிற அரசாங்கம் இதை செஞ்சிருக்கணும். நிறுத்துங்க. ஆனா எந்த ரூட்ல வருதுன்னு கேக்குறாங்க. கஞ்சா விக்கிறதே நீங்க தாங்கற. உங்களுடைய அரசியல் எப்படி உள்ள வருது? உள்ள எப்படி வருது? நீங்க தான் எடுத்துட்டு வரீங்க. சாஃபர் சாதிக்கு தானே உள்ள எடுத்து வந்தாரு சார். இது பழைய இது சார், பழைய கதை சார். இன்னைக்கு வாங்க சார். சாஃபர் சாதிக்கு தானே உள்ள. ஆமா சார், ஆமா சார். அப்புறம் திமுக தானே எடுத்துட்டு வருது. இது என்ன திமுக எடுத்துட்டு வருதுன்றது? இதெல்லாம் வன்மம். சாஃபர் சாதிக்குன்றது திமுக காரன் தாங்க. என்னங்க வன்மம் சார்? மெத்தப்பட்ட மயிலும் வந்து ஒரு அப்பனா ஒரு ஐயா, நீங்க இப்படி எல்லாம் நீங்க இது பண்ணாதீங்க சார். நீங்க உங்க அரசியல் மேடையில பேசுங்க. இதெல்லாம் என்னங்க மனுஷன் தானங்க நீங்க? சீரியஸான இஷ்யூ மாதேஷ்ங்க சார். இது சீரியஸான இஷ்யூ சார். நீங்க சொல்ற வாதம் நல்லா இருக்கா? திமுக விக்குதுன்றீங்களே போதை பொருளை. மாதேஷ், திமுக வியாபாரம் பண்ணுதா? உங்களுக்கு உண்மையிலேயே என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே புரியலன்னு நினைச்சிட்டு நான் இந்த விளக்கத்தை சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஏதோ ஒரு போர்ட்ல ஒரு 200 கிலோ கஞ்சா, ஒரு 50 கிலோ மெத்தப்போட்டமைன் வந்துருச்சு சார், தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு சார். இதை சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நெட்வொர்க்கா பிரிஞ்சு அது எப்படி சேல் ஆகுது? போலீஸ் என்ன பண்றீங்க? தமிழ்நாடு போலீஸ்னு சம்பளம் வாங்குறீங்களே எங்களுடைய வரி பணத்துல, என்ன பண்றீங்க? வெக்கமாவே இல்லையா உங்களுக்குலாம்? சம்பளம் வாங்கிட்டு என்ன பண்றீங்க? மக்கள் நாங்க சொல்றோம் எங்கெங்க விக்குதுன்னு. இப்ப நான் சொல்றேன் மாதேஷ், ஒரு டவுன்லயும் எங்கெங்கெல்லாம் கஞ்சா கிடைக்குதுன்னு நான் ஓப்பனா டாக்குமெண்ட் வெளியிடவா? போலீஸ்க்கு தெரியாதா? சரி சார், போலீஸ் தரப்பு இதை கட்டுப்படுத்தணும். இது அரசாங்கமே, அரசாங்கத்தின் மேலேயே பழி போடுறது. போலீஸ் மந்திரி யாரு? சிஎம் தான் சார். அப்புறம் வேற யாரதான் போய் கேக்குறது? எதுக்குமே நீங்க பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. கிட்னி உங்க எம்எல்ஏ உடைய மெடிக்கல் காலேஜ்ல கிட்னி திருடுவான், 1000 பேருடைய கிட்னி திருடுவான், பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. கிட்னி திருட்டுல எஃப்ஐஆர் போடுன்னு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லும், பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. எங்க பார்த்தாலும் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கேள்விப்பட்டதில்லை சார், மெத்தோபட்டமைன்ங்கிற வார்த்தை எங்களுக்கு தெரியாது சார். 2021க்கு முன்னாடி 5 வருஷத்துல இவ்வளவு இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கிட்டீங்களே அப்படின்னா அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. எதுக்கு நீங்க சிஎம்மா இருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இங்க சிஎம்மா இருந்தாரு. எந்த விஷயம் நடந்தாலும் பொறுப்பேற்றுட்டு பதில் சொல்லுவாரு. எங்க எது நடந்தாலும் பொறுப்பேற்றுப்பாரு. நீங்க எதுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்க? உங்க பையன் ஏதாவது ஒரு படம் எடுத்தாருன்னா அந்த படத்தை போய் பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்ற பொறுப்பு நீங்க ஏத்துக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த தங்கச்சிக்கு அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்ததற்கு அப்புறமும் வெக்கமே இல்லாமல் மகளிர் மாநாட்டில் வந்து பெண்கள் பாதுகாப்பில் முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்களே, மனுஷன் தானேங்க நீங்கள்லாம்? யோசிச்சு பாருங்க. ஏங்க, திருவண்ணாமலைக்கு வெளி மாநிலத்திலேருந்து ஒரு பொண்ணு தக்காளி லாரியோட வருது, போலீஸ்காரங்க 2 பேர் ரேப் பண்ணுறாங்க. சரி, ஒரு இன்சிடென்ட்டு ரேப், நம்ம என்ன நினச்சிருப்போம்? சரி, போலீஸ்காரங்களே ரேப் பண்ணிட்டாங்க, ஊர் மக்கள் பார்த்துட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, உடனே டிஜிபி, நீங்கள் தான் டிஜிபியே வச்சு இல்லையே, உடனே டிஜிபி வந்து எல்லா காவல்துறையினரையும் அழைத்து ஒரு மீட்டிங், ஒரு ஆன்லைன் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி போலீஸ்காரங்களே பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க, செக்ஷுவல் அப்யூஸில் நடந்துக்கிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க, காவல்துறையுடைய கண்ணியம் போயிடுச்சு, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வராமல் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிஜிபி சொல்லியிருக்கணும். டிஜிபிக்கு சிஎம் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா? நடந்திருக்கணும்ல. ஆனால் இந்த திருவண்ணாமலை சம்பவம் நடந்து அடுத்த 20 நாளில் திண்டிவனத்தில் போக்சோ கேஸில் ஒரு போலீஸ்காரன் உள்ள போகிறான். 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிற சிறுமி கிட்ட பாலியல் வன்முறை பண்ணி. என்ன சார் பண்ணுறீங்க? எதுக்கு தான் சார் பொறுப்பேற்றுப்பீங்க? ஏன் சார் நாங்களாம் செத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கற்பனை உலகத்தில் பேரலல் யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே சார். எதுக்குமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேரை நேர்ந்து விட்டீங்க. எது நடந்தாலும் சம்மந்தம் இல்லை. எதுக்கு தான் அப்போ நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க? இதை விட நாங்கள் தமிழர்களுக்கு என்ன தலைகுனிவு இருக்க முடியும் சார்? பயமாக இருக்குது சார். எவன் எப்போ உங்களை எங்கே வந்து வெட்டுவான்னு தெரியாது. நீங்கள் சும்மா பைக்கில் போகும்போது உங்களை எவனாவது வெட்டிட்டு ரீல்ஸ் போடுவான். அந்த பயமே இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, திருவள்ளூரில் ஒரு சம்பவம் நடந்தது. மகாராஷ்டிராவிலேருந்து இங்கே கூலி தொழிலாளியாக வந்த சூரஜ்னு ஒருத்தரை வெட்டி ரீல்ஸ் போட்டாங்க. தமிழ்நாடே பதட்டமாச்சு. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும், மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும்,
திமுக காரனாவே இருந்தாலும் அதை பார்க்கும்போது பதறும். நடந்துச்சு. காவல்துறை விழித்து கொண்டிருக்க வேண்டுமா இல்லையா? சிஎம் அதை சீரியஸாக எடுத்துருக்கணுமா இல்லையா? ஊடகங்கள் சிஎம் நோக்கி கை காட்டிருக்கணுமா இல்லையா? நீங்கள் எதுவுமே நடக்கலை. வேளச்சேரியில் ஃபுட் டெலிவரி பண்ண வந்த பையனை வெட்டுறாங்க. அதே மாதிரியே ரீல்ஸ் போடுறதுக்காக வெட்டுறாங்க. மாதேஷ், உங்களுக்கு புரியுதா மாதேஷ்? நான் எந்த தப்புமே பண்ணாமல் எவனோ ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு மெத்தோபோட்டோமானி அடிச்சுட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக நான் செத்துட்டேன்னா என் குடும்பம் என்ன மாதேஷ் ஆகும்? இப்போ திரும்ப திமுகவை நாங்கள் உட்கார வச்சுட்டோம்னா எங்கள் நிலைமை என்ன வருது யோசிச்சு பாருங்க. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஐயா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது ஏதோ பக்கத்தில் செவ்வாய் கிரகத்தில் நடந்த மாதிரி உங்கள் சிஎம் மூஞ்ச வச்சுப்பாரு. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னுவார். அதுக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறது ஒரு 10 பேர் உட்காந்துப்பீங்க. சார் அதுக்கு சிஎம் என்ன சார் பண்ணுவார்? சார் அதுக்கு சிஎம் என்ன சார் பண்ணுவார்? நாளைக்கு உங்களை ரீல்ஸ் போகிறதுக்கு எவனா வந்து வெட்டினான்னா அப்போ சொல்லுவீங்களா மாதேஷ் அதுக்கு சிஎம் என்ன சார் பண்ணுவார்? மக்கள் உங்களை நம்புறாங்களான்றதை பார்ப்போம். இந்த நீங்களே நம்பிட்டீங்க. குறுக்க பேசாமல் 4 நிமிஷம் மாதேஷ் இருந்து இதுதான் முதல் தடவை. உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல, உறுத்தும் இல்லை. என்னதான் வந்து திமுக ஆதரவு பத்திரிகையாளராக இருந்தாலும் இப்போ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க பாருங்க, அதுதான் மனசாட்சி. உங்களுக்கே புரியும் போது மக்களுக்கு புரியாதா? புரியும் மாதேஷ். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, விஜயை இவ்வளோ துன்புறுத்துறீங்க. அவருடைய ஜனநாயகம் பட பிரச்சனை, அந்த பக்கம் சிபிஐக்கு வேற ஒரு முறை இல்லாமல் 2 முறை கூப்பிடுறீங்க. எல்லாத்துலேயும் பிஜேபி இருக்குன்னு அந்த கூட்டம், பெரும் கூட்டம், விஜய் கூட்டம். விஜய் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையா? விஜய் தரப்பு மொத்தமாக சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிஜேபின்னா கொஞ்சம் கோவத்தில் தான் இருப்பாங்க. அப்படியா? பிஜேபின்னா நெருங்கவே மாட்டாங்க, பிஜேபின்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ சொல்லி அந்த ரைட்டை போட மாட்டீங்க. இல்லை, இப்போ விஜயவே தொட்டீங்க, இப்போ சிக்கலை ஃபேஸ் பண்ண போறீங்க. நான் என்னங்க சொல்றேன், நாங்க பிஜேபி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் இதே டயலாக் சொல்லுவீங்களா? இல்ல சார், உங்களுக்கு பாருங்க உங்களுடைய கிரைம் ரேட் கூடிட்டே பாருங்க. நாங்க பிஜேபி செங்கோட்டையில எங்களுடைய பிஜேபி கொடி பறக்க போகுது. செங்கோட்டையில பறக்குது சார். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படி தேசிய கொடி தான். இல்ல நீங்க செங்கோட்டை வரைக்கும் இல்ல, நீங்க செங்கோட்டை எல்லாம் வரைக்கும் தான் சார், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கிடையாது. அதான் மதேஷ், நாங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல சட்டசபையை பிடிச்சி ஒரு காலத்துல ஆட்சியில உட்கார போறோம். அன்னைக்கு வரைக்கும் நீங்க இதையே சொல்லிட்டு சுத்த போறீங்க. அந்த காலத்துல நிச்சயமா அப்புறமா கொண்டு போய் உங்களை கீழ்ப்பாக்கத்துல சேர்த்து விட்டுருவாங்க. எப்ப அவங்க ஆட்சியே பிடிச்சிட்டாங்க, நீங்க இன்னும் இதே டைலாக் சொல்லிட்டு சுத்தாத அப்படின்னு. சார் விஜய் வேற தொட்டிருக்கீங்க. உங்க கிரைம் ரேட் கூடிக்கிட்டே இருக்கு பிஜேபிக்கு. ஏற்கனவே பிஜேபின்னாவே கொஞ்சம் தூரமா வைங்கப்பா, இல்ல நமக்கு அவங்க செட் ஆகாத ஆட்கள் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆள் பாருங்க. கிட்னி வித்தவன் திமுக கிரைம் ரேட் கிடையாது, கஞ்சா விற்கிற திமுக கிரைம் ரேட் கிடையாது, மெத்தோபோட்டமைன் விற்கிற திமுக கிரைம் ரேட் கிடையாது. இதெல்லாம் கிரைம்ல சேருது இல்ல? எவ்வளவு மோசமான ஆளுங்க பாருங்க நீங்க. விஜய் அப்படி எந்த அலிகேஷனும் சொல்லலை. ஏன்னா விஜய்க்கு நல்லா ஊரே சொல்லுது. நான் என்ன கேட்குறேங்க, சிபிஐயை விசாரிக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சரி, சிபிஐ அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ற ஒரு கேஸ். சிபிஐ அட்டானமஸாக தான் நடந்தாகணும். அதை மானிட்டர் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து டீம் இருக்கு. அதுல நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? இடி, ஐடி, சிபிஐ அந்த வரிசையிலேயே எல்லாமே வந்துருச்சு இப்போ அப்படின்ட்டாரு. சிஎம்ஏ சொல்லிட்டாரு. நம்ம தமிழ்நாடு சொல்லிட்டாருன்னா அவர் வேற என்ன இல்ல, நம்ம நாட்டின் முதன்மை அமைச்சரே சொல்றாரு பாருங்க. இடி, ஐடி வரிசையில இப்ப சிபிஐ கொண்டு வந்துட்டாங்க. பிஜேபி உட்காந்து வெத்தலை பாக்க போட்டு வெட்டி கதை பேசுறதுக்குலாம் சிஎம் எடுத்துட்டு வரீங்க. கஞ்சா விற்கிறதுக்கும் மெத்தப்போட்டமைனுக்கும் கேட்டா அதுக்கு சிஎம் என்ன சார் பண்ணுவாருன்றீங்க. என்ன ட்ராமாங்க உங்களுக்கு? சரி, நான் இந்த விஜய் மேட்டருக்கு வரேன். நான் என்ன கேட்குறேன், அது வந்து சுப்ரீம் கோர்ட் மேட்ரு. சிபிஐ என்கொயரி பண்ணுது. சிபிஐ ஒரு அட்டானமஸ் பாடி. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு போலீஸை யூஸ் பண்ணுறீங்க பாருங்க. பிஜேபிக்காரன் டுட்டு போட்டால் அரெஸ்ட் பண்ணுறது. இப்போ என்ன இதில் புது ஸ்டைல்னா, திமுக கூட்டணி கட்சிக்காரெல்லாம் வந்து நம்மளை அடிப்பான். அடி வாங்கிட்டு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர். ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஏர்போர்ட் மூர்த்தி அட்டாக் பண்ணது யார்? அவர் சிவனேன்னு டிஜிபி ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறார். அவர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு விசிகாக்காரங்க வராங்க. பிளான் பண்ணி ஸ்கூட்டரில் வந்து நம்பர் பிளேட்லாம் கைட்டி வச்சுட்டு பிளான்ட் அட்டாக். இவர் எப்படி நான் அடி வாங்கி சாக முடியுமா? அட்டாக் திருப்பி அவருக்கு அட்டாக் பண்ணுறாருன்னு உடனே பின்னங்கால் பிடிரில் இடிபட ரோட்டில் குப்புறப்படுத்து ஊந்து ஓடுறாங்க. ஆனால் இன்னைக்கு தாக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாஸில் இருக்கார். அதே போல் சூர்யாவை வந்து எங்களுடைய இளைஞரணி தலைவர் சூர்யாவை ஆள் கூட்டு வந்து அடிக்கிறாங்க. வாப்பனா த்ரெட்டன் கொடுத்து நாங்கள் வந்து சேகர்பாபு ஆள் அனுப்புகிறாரு, நாங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறோன்னு வீடியோ போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் கூட போடல, சூர்யா மேலே எஃப்ஐஆர். என்ன சார் உங்கள் சட்டம்? நீங்கள் வந்து அடிப்பீங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவீங்க. சார் விஜய்க்கு சிபிஐ ஜனநாயகம். இப்போ தமிழ்நாடு போலீஸை திமுக எப்படி பயன்படுத்துதுன்றதுக்கு உதாரணம். அதே மாதிரி அங்கே நீங்கள் சிபிஐ ஜனநாயகன் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டு, ஃபிலிம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. அப்படியா பாஸ்? அந்த மாதிரி நாங்கள் சிபிஐ என்னைக்காவது பண்ணியிருக்கோமா?
அந்த மாதிரி தான் பண்றீங்கன்னு ஊரே பேசுதுங்க ஊரே தமிழ்நாட்டுல. பேசல மாதேஷ் பேசுறாப்புல. இல்ல ஏன்னா பாவம் முரசொலி படிச்சாப்புல. நான் தான் பார்த்தேன் கீழே வரும்போது முரசொலி படிச்சிருந்தீங்க. அதுல போட்டிருப்பா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. கிடையவே விஜய்க்கு ஆதரவா அதுல வராது சார். வராதா? தெரியல, நான் முன்ன பின்ன படிச்சிருந்தா தானே எனக்கு தெரியும். சரி. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அது சிபிஐ தனி டிபார்ட்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல சிபிஐ என்கொயரி நடத்துது. அந்த ஸ்டாம்பிட் இன்சிடென்ட்ல கண்டிப்பாக விஜய் அவர்களை கொஸ்டின் பண்ணாம அந்த என்கொயரி முடியாது. சிபிஐ விட்டுருங்க. அடுத்து இந்த சென்சார் போர்டை பொறுத்த ஃபிலிம் வரைக்கும் சர்டிஃபிகேட். ஃபிலிம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து டெக்னிக்கல் டெசிஷன். இதுக்கு யார் ஆஜரானாங்க தெரியுங்களா? தெரியலையே. அமித்ஷா வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர் உள்ள வராரு இந்த வழக்குல. இதுல வந்தாரு. இந்த விஜய் பட ஜனநாயகன் இஷ்யூ அந்த சென்சார் இஷ்யூ பெஞ்சுக்கு வந்தாரு. சென்சார் வழக்கறிஞரா வந்து துஷார் மேத்தா சென்சார் போர்டு என்கேஜ் பண்ணி என்கேஜ் பண்ணிருக்காங்க. சரி சரி ஆமா. பண்ணி அமித்ஷாவோட வக்கீல் எதுக்கு ஜனநாயகன் பட இஷ்யூல வராரு? துஷார் மேத்தா வந்து அமித்ஷாஜிக்கு மட்டும் தான் அவர் அமித்ஷாவுக்கும் அவர் வக்கீலா இருக்காரு இப்போவும். இது என்னங்க இது? ஆமா சார், எனக்கு பாருங்க நாங்க எடுத்துட்டோம் மொத்தமா. எனக்கு தெரியல அவர் அமித்ஷாஜி ஆமாமா. துஷார் மேத்தா எதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு வராரு? ஆனா துஷார் மேத்தா அவர் எவ்வளவு பெரிய சீனியர் கவுன்சில், அவர் ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு அட்வொகேட் ஆக்கிட்டீங்க. கேட்டாருன்னா கொலவேறி ஆயிடும் உங்க மேல. அவருக்கு தான் தமிழ் தெரியாது. இந்த இவரு கனிமொழிக்கு ஆஜரானாரு. அவர் பேர் என்ன? ராம்ஜெத் மலானி. கனிமொழிக்கு அப்ப அவர் கனிமொழி அட்வொகேட்டா? ராம்ஜெத் மலானி இல்ல சார், கனிமொழியை தூக்கி திகார்ல போட்டாங்கல்ல இல்ல சார். விஜய் விஜய் படத்துக்காக அமித்ஷாவோட வக்கீல் வராருன்னா நீங்க டென்ஷன் ஆவீங்கன்னு தெரியும், அதனால தான் எடுத்தேன். கனிமொழியோட வக்கீல் தான் ராம்ஜெத் மலானி. அந்த தெரியல உங்களுக்கு மூஞ்சி இல்ல மாறுது சார், பாருங்க. உதாரணத்துக்கு அதெல்லாம் வேண்டாம் போய் சார். சிரிப்பெல்லாம் துஷார் மேத்தா யார் நீங்க வராரு? உண்மையா சிரிக்கிறது அப்போ விஜய்க்கு கொடுத்து கொடுக்குறீங்க. உள்ளுக்குள்ள வேதனையோட சிரிப்பை போலியா வைக்கிறதுக்கு மக்களுக்கு வித்தியாசம் தெரியும். கனிமொழி வந்து திகாரில் போட்டாங்கல்ல மாதேஷ், அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து ராம்ஜெத் மலானி வீட்டுக்கே போய் என் பொண்ணுக்கு எப்படியாவது வந்து அப்பேர் ஆகும்னு சொல்லி கூட்டு வந்தாரு. சரி, அப்போ ராம்ஜெத் மலானியை வந்து கனிமொழி அட்வொகேட்னு சொல்லுவீங்களா? அவங்க ராம்ஜெத் மலானி வேற எந்த இல்ல கேஸ் சார், விஜய் படத்துக்காக இந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படத்துக்கு அமித்ஷாவோட வக்கீலா இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா மறுபடியும் அவன் அப்ப ராம்ஜெத் மலானி வந்து கனிமொழி இல்ல, நான் சொல்றத முழுசா கேளுங்க. அப்போ ஏதோ லாக் பண்றீங்க, ஏதோ பிரச்சனை கொடுக்குறீங்க. விஜய் ரசிகர்கள் எல்லாம் இப்படி பிஜேபி ஏற்கனவே உங்களை பிடிக்காத உங்களுக்கு. யாருக்கு? விஜய் ரசிகர்களுக்கு தான் அந்த பசங்களுக்கு பிடிக்காது. அப்பெல்லாம் இல்ல, நிறைய பேர் என்னுடைய ரீல்ஸ்லாம் ஷேர் பண்றாங்க. நம்ம பேசுறது கூட நிறைய விஜய் பார்ட்டியில போடுறாங்க. நிறைய நமக்கே ஆதரவாளர்கள் இருக்காங்க. பட் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க. இல்ல மகேஷ், அது எனக்கு போடுறாங்களா போடலன்னு எனக்கு தான் தெரியும். அரசியல் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சும்மா சோஃபா தேய்ச்சின்னு போட மாட்டான்னு சிரிச்சுட்டா நாங்கெல்லாம் ஃபீல்டில் இருக்கிற அரசியல்வாதிங்க மகேஷ். உங்களை மாதிரி ஏசி ரூம்லேயே உட்காந்தா எங்களுக்கு என்ன வேணா பேசிட்டு போகலாம். ஃபீல்டில் இருக்கோம். நீங்க பாருங்க எப்படி வாங்குறோன்னு. தமிழ்நாட்டில் இப்போ விஜய் ரசிகர்கள் மத்தியிலேயே அன்னிப்பட்டு போயிட்டீங்க சார் நீங்க மகேஷ் பாவம், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவ்வளோலாம் இங்க சீன் இல்லை. விஜய் அவர்கள் இது ஒரு அஃபிஷியல் ப்ரொசீஜர்னு புரிஞ்சதுனால தான் அவர் இதை வந்து பேசல. இல்ல, உங்களை பேசவே மாட்டேன்றாரு. நீங்க என்ன பண்ணி அனுப்பிட்டீங்கன்னு தெரியல. அவரை டெல்லியில என்ன பண்ணி அனுப்புனாங்க தெரியல, அவரும் சொல்லவே மாட்டேன்றாரு. அதாங்க அவருக்கு தெரியும் இது டெக்னிக்கல் மேட்டர்னு. சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்திருக்காரு. சென்சார் போர்டுக்கு 40 இதுல அரசியலே இல்ல. ஜனநாயகன் சிபிஐ ரெண்டுத்துலயும் பிஜேபி அரசியல் இல்ல. கூட இல்ல. கூட இல்ல. அரசியா இல்ல. ஒரு நாள் சொல்லுவார் சார் அவருடைய வரலாற்றுல. நிச்சயமா விஜய் வரலாற்றுல. ஆமா, வரலாறு அஜித் போடாங்க நீங்க சார். விஜய் அவருடைய எதிர்காலத்துல சொல்லதான் போறாரு சார் ஒரு நாள் நிச்சயமா. என்ன அழுத்தம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னதான். இங்க இருந்து உங்க கட்சியில இருந்து போன நிர்மல்குமார் கூட சொல்லிட்டாரு சார். எதுக்கு சென்சார் இது ஃபிலிம் சர்டிஃபிகேட் கொடுக்காம தாமதப்படுத்துறாங்க, இது ஒரு அரசியல் அழுத்தம்னு முதல் நாள் அவர் தான் சொன்னாரு. விஜய் நேத்திக்கு அருண்ராஜும் சொல்றாரு. நேத்திக்கு ஈரோட்ல சொல்றாருன்னு நினைக்கிறேன். இங்க மிகப்பெரிய பிரஷர் இருக்குது எங்களுக்கு, உண்மைதான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க விஜய் சொன்னாதான் அது டிவிக்கோடைய வார்த்தை. விஜய் சொல்ல மாட்டேன்றாரு. நீங்க சொல்ற ஆளுங்கலாம் யாருன்னு எனக்கு தெரியல. நிர்மல் பிஜேபில இருந்தாரு, அதனால எனக்கு தெரியும். அருண்ராஜ் ஐஆர்எஸ் தெரியாது. தெரியல உண்மையிலே தெரியல. இந்த பின்லாடனை தெரியாதியா எனக்கு உண்மையிலே தெரியலீங்க. அங்க விஜய் மட்டும் தான் ஃபேஸ். விஜய் சொல்லல. விஜய் சொன்னாதான் எடுத்துக்க முடியும். சரி, அடுத்து இப்போ கொஞ்ச நாளா அவர் பேர் என்ன? யார் சார்? பாண்டிச்சேரிக்காரர் புஷி ஆனந்த். அவரு தெரியும். ஏன்னா விஜய் ஆரம்பத்துல இருந்து இருக்காரு. நிர்மல் எங்க கட்சியில இருந்து போனாருன்றனால நிர்மல் எனக்கு தெரியும். மற்றபடி யாரும் தெரியல. அவங்களே உங்க ஆளுங்க தான். நீங்க பெற்றெடுத்த குழந்தைன்றாரு திருமாவளவன். யாரு? பிஜேபி பெற்றெடுத்த குழந்தை விஜய். இப்ப ஆமா தாவேகா. உங்க குழந்தை தானா அது? டெலிவரியே தான். ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஓகே, இது நச்சா வேலை பார்த்தாரம்மா. என்னங்க, ஒரு பக்கம் விஜய்க்கு நாங்க தான் அழுத்தம் கொடுக்குறோங்கிறீங்க, இன்னொரு பக்கம் நாங்க தான் விஜயை பெத்து போட்டோங்கிறீங்க. என்னங்க இது? இல்ல, அழுத்தம்னா நாங்க சொல்றதெல்லாம் செய்யுன்றீங்களோ போல. அதாவது இல்ல சார், விஜய் வந்து உங்க என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்க? கன்ஃபியூஸ் எல்லாம் கிடையாது. இல்ல, எனக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரே குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் பிரிக்க போறதுல முக்காவாசி ஓட்டு உங்க ஓட்டு. விசிகா ஓட்டெல்லாம் மொத்தமா அங்க போயிடுச்சு. டெம்போ லாரில ஏத்திட்டு போயிட்டாரு அவரு.
மைனாரிட்டி ஓட்டுலேயும் பெரிய ஓட்டெல்லாம் அங்கே போகுது போல இருக்கு. விஜய் ஓட்டு உங்களுதில் பொக்க போட்டுச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஓட்டு பக்காவாக இருக்கு. தேசத்தை நேசிப்பவர்கள், இந்த இந்த தமிழ்நாடு காப்பாற்றப்படும்னு நினைக்கிற பெருவாரியான மக்கள் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கு. நாங்கள் ஜெயிக்கிறோன்றது தெரிஞ்சு போச்சு. பதட்டத்தில் என்ன பண்ணுறதே தெரியல உங்களுக்கு. தமிழ்நாடை காப்பாற்ற போற ஓட்டெல்லாம் வந்து என்டிஏ ஓட்டா? ஆமா. ஆனா என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்றாரு ஐயா ஸ்டாலின் நேத்திக்கு. ஐயா, நீங்கள் ஸ்டாலின் பேசுறது மட்டுமே கேட்டிங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு ஒரு இது ஏற்படும். எது ஏற்படும்? இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க டியூன் பண்ணி மாத்திக்கணும். இல்லைன்னா அப்புறம் நாங்க கீழ்ப்பாக்கம் தான் உங்களை அனுப்பணும். இது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், சரி பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஆனா நீங்க இப்பயே வந்து என்ன பண்ணணும், அந்த மைண்ட்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் உலகத்தை பார்க்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது நீங்கள் பாருங்கள். பேட்டி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுது. ஸ்டாலின் பேசுனதை தாண்டி வேறு ஏதாவது கோட் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? சார் உங்களை உள்ள விட மாட்டேன்றாங்க சார். வேற யாரும் என்ன பேசுனாங்கன்னு மாதேசிக்கு தெரியாது. ஒன்லி ஸ்டாலின் பேசுனது மட்டும்தான் தெரியும். வேற யாரையும் நீங்க பேச விடுறது இல்லையா? சரி இருங்க, என்டி அலைன்ஸ்ல மத்தவங்க யாரையும் நாங்க பேச விடுறது இல்ல. ஆமா சார், எல்லாரையும் நீங்க பிளாக்மெயில் பண்ணி கூட வச்சிருக்கீங்க அப்படின்றாரு சார் அவரு. பண்ணுங்க உங்களோட பிளாக்மெயில், மிரட்டிங்க எல்லாரையும். அவங்க பூரா இதை உடஞ்சு போனதெல்லாம் ஒட்டி வச்சு எங்களுடைய இதுல அன்புமணி அவர்கள் பேசுனது கேட்டீங்களா? கேட்கலையா? டிடிவி அவர்கள் பேசுனது கேட்டீங்களா? கேட்டோம். என்ன கேட்டீங்க? பதட்டமா பேசினாரு. சூப்பர் ஸ்பீச்சுங்க, ரெண்டும் மாசா பேசினாங்க ரெண்டு பேரும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்பீச் கேட்கவே வேணாம், சிஎம் கேண்டிடேட் மாஸ் ஸ்பீச். அதில் தான் பாவம் ஸ்டாலினுக்கு, நான் பாரத பிரதமர் பேச்சே சொல்லல, அடுத்தடுத்து எங்களுடைய என்டிஏவில் இருக்கவங்க என்னென்னலாம் பேசினாங்கன்னு சொல்றேன். அதுதான் சொன்னார் ஐயா ஸ்டாலின். யாருமே பேச உள்ள இல்ல சார். மோடி வந்து இறங்கியதும் நான் சொல்லிடுறேன், மோடி வந்து இறங்கியதும் சப்ஜெக்ட் எப்படி தவற விடுறீங்க பாருங்க. இல்ல நீங்க என்ன சொல்லிட்டீங்க, ஸ்டாலின் பேசுனது மட்டும்தாங்க உங்க மைண்ட்ல இருக்குன்னா மற்ற யாரையும் நீங்க பேச விடலீங்க என்டிஏவில். நீங்க ஸ்டாலின் பேசுனதையாவது கேட்டீங்களா? ஒழுங்கா கேட்டேன் சார். அவர் மொத்தத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பதில் சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி என்ன அர்த்தம்? அவர் அவர் உங்களை எதிரியா கூட பார்க்கல. இப்போ வயிறு கலங்கி போயிருக்குது. உங்களை எதிரியா கூட பார்க்கல சார். அவர் பிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க மாதேஷ். ஆமா சார், நாங்க தான் மாதேஷ் இங்க கதாநாயகன். திமுக வில்லனா பிஜேபி தான். எடப்பாடி ஹீரோ இல்லையா? அப்போ எடப்பாடி ஹீரோ இல்லையா? சித்தாந்த கதாநாயகனை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஐடியாலஜிக்கல் ஃபைட்டிங் யாருக்கு? சரி, ஐடியாலஜிக்கல் ஃபைட்டிங் யாருக்கு? திமுக வர்சஸ் பிஜேபியா? அப்புறம் என்ன? ஏன் இன்னைக்கு முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்ச விஜய் என்ன சொல்றாரு? அவர் சொல்லவே இல்லையே. அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாரு. அரசியல் எதிரி திமுக, சித்தாந்த எதிரி என்னது? கொள்கை எதிரி சார். கொள்கை எதிரி வந்து ஆனா பேசவே மாட்டேன்றாரு உங்களை. இல்ல, அந்த டயலாக் அவர் தான் சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணுத்தையும் சொல்லல. என்ன எதிர்பார்க்குறீங்க மதேஷ்? என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல, நீங்க ஏதோ ஒரு பாவம் ரொம்ப ஒரு இதுல இருக்கீங்க, பதட்டத்துல இருக்கீங்க. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. 2026ல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திமுக எதிர்கட்சியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வழக்கம் போல 2021க்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் ரீகால் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டியதா அடுத்த 5 வருஷம் பார்க்கலாம் சார் நடக்குதான்ட்டு. நன்றி. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.